தக்காளி குருமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரிக்கு சைட் டிஷ்ஷாக இது தான் செய்திருந்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. இது வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் செய்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம எந்த காய்கறியும் போட போகிறதில்ல. தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கசகசா, கிராம்பு 1, அதுக்கப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு துண்டு அளவுக்கு பிரியாணி இலை, உங்கள்கிட்ட என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ அது போட்டுக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் காரம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 8 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த குருமா வைக்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் கூட 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த குருமா 2 பேருக்கு ஆகிற மாதிரி செய்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. இப்போ ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நிறைய நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் இது கூட ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி அகைன் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இறக்குனா தக்காளி குருமா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.